ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله تعالى في قرآنه الكريم: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال أيضا: سابقوا إلى مغفرة من ربكم وجنة عرضها كعرض السماء والأرض أولئك يسارعون في الخيرات وهم لها سابقون. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லித்தர வந்த எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவர்கள் போதித்த பிரகாரமே பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், பின்னார் வந்த நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான அல்லாஹ்வின் பள்ளி வாயிலிலே வந்து அமர்ந்திருக்கும் எனது அருமை சகோதரர்களே, எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த செயல்களை செய்கிற போதிலும் எந்த வார்த்தையை பேசுகிற போதிலும் எண்ணங்களை நினைக்கின்ற போதிலும் இந்த செயல், இந்த வார்த்தை, இந்த எண்ணம் எனக்கு மறுமையில் நலவாகவோ அல்லது கெடுதியாகவோ நிச்சயமாக கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அந்த செயல்களை மேற்கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அன்பு கட்டளை பிறப்பித்தவனாக இன்றைய ஜும்மாவிலே சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து மனிதர்களுக்கு வாழக்கூடிய ஒரு வழிமுறையை கற்றுத்தந்தான். அந்த வழிமுறையை பயன்படுத்தி வாழ்ந்தால் சுவர்க்கத்தை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா கூறிய வழிமுறைக்கு மாற்றமாக நடந்தால் அதற்கு பலனாக தண்டனையாக நரகத்தையும் வைத்திருக்கிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் யதார்த்தம். இந்த வாழ்க்கையை வாழ்கிற மனிதன் அவனுக்கு ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவது அவனது வெற்றிக்கு மிகவும் முக்கியமான காரணமாக அமைகிறது. அது உலக ரீதியான அனைத்து விடயமாக இருந்தாலும் சரி, சில பொழுதுகளில் சில சந்தர்ப்பங்கள் சில மனிதர்களுக்கு கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை அந்த மனிதன் சரியாக அறுவடை செய்து கொண்டதனால் அவன் பொருளாதார ரீதியாக வெற்றி அடைவான். சில பொழுதுகளில் சில மனிதர்கள் அந்த சந்தர்ப்பத்தை தவற விடுவதனால் அந்த மனிதன் நினைக்கின்ற இலக்கை, அவன் ஆசிக்கின்ற அந்த வெற்றியை அடையாமல் போய்விடுவான். உதாரணமாக, சித்திரை காலத்திலே வியாபாரத்திற்கு மிக முக்கியமான சந்தர்ப்பமாக அமைகிற ஒரு காலம் இந்த மாதம். இந்த மாதத்திலே ஒருவர் உரிய நேரத்திற்கு தொழிலுக்கு செல்லாமல், உரிய நேரத்திற்கு கடையை திறக்காமல், வேலைக்கு செல்கிற நபர் எக்ஸ்ட்ரா டைம் ஓட்டி வேலை செய்யாமல் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டால் அவர் அடைகிற அந்த பணமும் அவர் அடைகிற அந்த பொருளாதாரமும் குறைவாகத்தான் கிடைக்கும். ஏன்? சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விட்டார். இதை இன்னும் ஒரு உதாரணத்தில் விளங்கப்படுத்தும் பொழுது, இன்று நாங்கள்
விளையாட்டு போட்டிகளிலே கலந்து கொள்கிறோம். சில பொழுதுகளில் சொல்லப்படும் ஒரு சில கெச்சுக்களை விட்டால் அந்த போட்டியின் போக்கே மாறிவிடும். சில துடுப்பாட்ட வீரர்களின் பிடியெடுப்பை தவற விடுவதனால் அந்த போட்டியின் தன்மையே முற்றிலுமாக மாறிவிடும் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம். அதுதான் சந்தர்ப்பம் என்பது அல்லாஹு தஆலா சில பொழுதுகளில் சிலருக்கு கொடுப்பான். அந்த சந்தர்ப்பத்தை அந்த மனிதர் சரியாக பிடித்துக் கொண்டார், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் அதன் பிரதிபலன் மிக பெரியதாக அமைந்து விடுகிறது. முதலாவதாக நாங்கள் சந்தர்ப்பம் என்ற விடயத்தில் புரிந்து கொள்ளும் பொழுது, முதலாவது இந்த உலகத்தில் எங்கள் அனைவரையும் மனிதனாக படைத்து அந்த மனிதர்களிலே மார்க்கத்தை எங்களுக்கு தந்ததே மிகப்பெரிய சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்றைய ஜும்மா நாளிலே சந்தர்ப்பத்தை பற்றி பேசுகிற ஒரு தலைப்பை எங்களுக்கு செவிமடுக்க வைத்து எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவதும் ஒரு அல்லாஹு தஆலா தந்த சந்தர்ப்பம் தான். அடுத்து அல்லாஹு தஆலா காலை முதல் மாலை வரை ஒரு மனிதனுக்கு பல்லாயிரம் சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். அவன் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறானா என்பதை பார்க்கிறான். சந்தர்ப்பம் நழுவவிடப்படும் பொழுது அதற்காக கிடைக்கிற கூலியும் மிக பெரியதாக விடுகிறது, கைசேதமும் மிக பெரியதாகவே அமைந்து விடுகிறது என்பதை நாங்கள் அனைவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு கிடைக்கிற அனைத்து சந்தர்ப்பங்களையும் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அது சிறிய விடயமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டால் அந்த சந்தர்ப்பத்தை அழகாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு உதாரணமாக ஒரு விடயம்தான் இம்ரான் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அறிவிக்கிற ஒரு விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு நீண்ட தூரம் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். அந்த பயணத்தை மேற்கொண்டு பாலைவனத்திலே மிக நீண்ட தூரமாக பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்த களைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் உறங்கி விடுகிறார்கள். உறங்கியதன் பின்னால் அவர்களுக்கு காலை நேரத்திலே சூரியன் உதிக்கும் பொழுதுதான் அந்த இடத்திலே அவர்கள் முழித்து விடுகிறார்கள். எனவே அந்த சஹாபாக்களுக்கு அன்றைய தினம் பாவிப்பதற்கு பருகுவதற்கு எந்த விதமான நீரும் கிடைக்கவே இல்லை. நீண்ட தூர பிரயாணம், பாலைவனத்திலே பிரயாணம் செய்தது, இருந்த தண்ணீர் அனைத்தும் அவர்களுக்கு தீர்ந்து போய்விட்டது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து கூறுகிறார்கள், நீங்கள் இருவரும் சென்று எங்காவது ஒரு பிரதேசத்தில் தண்ணீர் இருக்கிறதா என்பதை தேடிவிட்டு வருமாறு அனுப்பிவிடுகிறார்கள். உடனே அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு திசை நோக்கமாக நடந்து கொண்டே செல்லும் பொழுது ஒரு பெண்மணியை காண்கிறார்கள். அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி இடத்திலே இந்த சஹாபாக்கள் இருவரும் கேட்கிறார்கள், பெண்மணியே, அந்த இரண்டு தண்ணீர்களையும் எங்கிருந்து நீங்கள் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டதற்கு அந்த பெண்மணி பதிலளிக்கிறாள், நேற்று இதே நேரத்தில் நான் தண்ணீர் எடுக்கும் இடத்திலே இருந்தேன். ஒரு நாள் பிரயாணம் செய்துதான் இந்த இடத்திற்கு இரண்டு கைகளிலும் தண்ணீரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது அந்த பெண்மணி தண்ணீரை எடுத்து ஒரு நாள் பிரயாணம் செய்து வந்திருக்கிறாள். அவ்வளவு அதிகமான தூரத்திலே தான் தண்ணீர் இருக்கிறது என்பதை அந்த பெண்மணி கூறிவிடுகிறாள். உடனே அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு வருகிறீர்களா என்று கேட்பதற்கு அந்த பெண்மணி கூறிவிடுகிறார், ஏன் நான் வர வேண்டும் என்று. இல்லை, அவரது தூதர், அவரை சந்திப்பதற்கு நீங்கள் வாருங்கள் என்று கூறியதன் பின்னர் அந்த பெண்மணி அந்த இரண்டு தண்ணீர் கோப்பைகளையும் தண்ணீர் பைகளையும் எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்து விடுகிறார்கள். அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலிருந்து ஒரு பையை எடுத்து அதிலிருந்து சஹாபாக்களுக்கு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு தேவையான அளவு தண்ணீர்
வந்திருந்த பிரயாணிகளுக்கு தேவையான அளவு தண்ணீர், வந்திருந்த அந்த மிருகங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் அனைத்தையும் எடுத்து முடித்ததன் பின்னும் அந்த பெண்மனுடைய தண்ணீரிலிருந்து எதுவுமே குறைவு ஏற்படவில்லை. இதை அதிசயமாக பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி அவ்விடத்தை விட்டு சென்று அவருடைய கோத்திரத்தாரிடமே சென்று விடுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த சம்பவம் நடைபெற்று பல காலம் கழித்ததன் பின்னர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம் வருகிறது. இந்த அனைத்து காலங்களிலேயும் யுத்தங்களுக்கு சஹாபாக்கள் சென்றால் அந்த ஊரை விட்டு விட்டுத்தான் சென்று விடுவார்கள். காரணம் என்ன? தேவை ஏற்பட்ட நேரத்திலே தண்ணீரை தந்து உதவியதன் காரணமாக. அன்பானவர்களே, இந்த தண்ணீர் கொடுத்து உதவியதன் காரணமாக அந்த பெண்மணியுடைய கோத்திரத்தார்கள் சஹாபாக்களுடைய ஆட்சி காலத்திலே முழுமையாக இஸ்லாத்தை தழுவிய வரலாறை இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு பெண்மணி தனக்கு கிடைத்த ஒரு பை தண்ணீரை வழங்கியதன் காரணமாக, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றதன் காரணமாக, அந்த நடந்த சம்பவத்தை அந்த பெண்மணி சென்று அந்த ஊர்வாசிகளிடத்திலே அவருடைய கோத்திரத்தார்களிடத்திலே சொல்லியதன் காரணமாக எந்த அளவு மாற்றம் ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த கோத்திரமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அந்த ஒரு சம்பவம் மாறியது என்றால், அந்த பெண்மணி சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால், உதவுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திப்பதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால், அந்த சந்தர்ப்பத்தை அந்த ஒரு பெண்மணி அந்த ஊரிலே பயன்படுத்தியதன் விளைவாக யுத்தம் நடந்த காலம் முழுக்க அந்த ஊருக்கு பாதுகாப்பு கிடைத்தது. அது மாத்திரமல்லாமல் அந்த கோத்திரத்தார்களே பின்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்றால், நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது சிறிய விடயமாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சந்தர்ப்பத்தினால் கிடைக்கிற கூலி மிக பெரியதாக இருக்கும். அன்பானவர்களே, அதே போன்றுதான் ஒரு விடயம். பனு இஸ்ரவேலர்கள் காலத்திலே ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணியை பற்றிய சம்பவத்தை அனைத்து உபதேசங்களிலேயும் நாங்கள் கேட்கிறோம். அந்த பெண்மணி விபச்சாரம் செய்தால் நாய்க்கு நீர் புகட்டுவதற்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டதனால் அந்த பெண்மணி சுவர்க்கம் சென்றாள். ஒரு சின்ன விடயம், அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிற நன்மை செய்வதற்கு, மக்களுக்கு உதவுவதற்கு கிடைக்கிற ஒரு சின்ன சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வதன் காரணமாக அவளுடைய செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அவள் சுவனம் சென்றவளாக அறிவிக்கப்படுகிறாள் என்று சொன்னால், எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்கிறோமா என்பதை நாங்கள் சற்று சிந்தனை செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் வாகனத்திலே செல்கின்ற பொழுது ஒரு மனிதர் நடந்து செல்கிறார், அவரை கூட்டிக் கொண்டு விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நாங்கள் தவற விடுகிறோம். நாங்கள் உணவருந்துவதற்காக வேண்டி ஒரு சிற்றுண்டி சாலைக்கு சென்று உணவருந்தும் பொழுது ஒரு சிறிய நபர் இருப்பார், ஒரு நண்பர் இருப்பார், அந்த நண்பருடைய காசையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், சின்ன சந்தர்ப்பங்கள், ஆனால் நாங்கள் நழுவ விடுகிறோம். ஊரிலே ஒரு ஏழை இருப்பார், அந்த ஏழைக்கு ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு அந்த மாதத்திற்கான சின்னொரு தொகை செலவு தேவைப்பட்டிருக்கும், அந்த தொகையை கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கும், ஆனால் நாங்கள் நழுவ விடுவோம். நாங்கள் வீட்டிலே உண்டு கொண்டிருப்போம், எங்களுக்கு அயல வீட்டார் இருப்பார், அண்டை வீட்டார் இருப்பார், அந்த நாளிலே அந்த வீட்டிலே இறைச்சியோ மீனோ ஆக்காமல் இருந்திருக்கும், எங்களுடைய வீட்டிலே இறைச்சி ஆக்கப்பட்டிருக்கும், அந்த இறைச்சியை கொடுத்து உதவுவதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை தருவான், ஆனால் நாங்கள் சந்தர்ப்பத்தை நழுவ விடுவோம். நாங்கள் பாதையோரமாக செல்லுவோம், செல்கிற நேரத்திலே டிராபிக் லைட் நிப்பாட்டப்படும் பொழுது ஒருவர் வந்து கதவை தட்டுவார், தட்டுகிற பொழுது அவருக்கு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பத்தை தருவான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நழுவ விடுவதனால் சில பொழுதுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அல்லாஹ் உங்களிடத்திலே உணவை கேட்டான், அல்லாஹ் உங்களிடத்திலே நீரை கேட்டான், அல்லாஹ் உங்களை நோய் விசாரிக்க வர சொன்னான், நீங்கள் நழுவ விட்டீர்கள். அந்த ஒரு 50 ரூபாயும் அந்த ஒரு 100 ரூபாயையும்
சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் இருப்பதனால் ஏற்படுகிற கை சேதம் மிக பெரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை அறுவடை செய்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் எப்படி பார்த்தார்கள் என்றால், இது எனக்கான சந்தர்ப்பம், இது எனக்கான வாய்ப்பு, அல்லாஹ் தஆலா என்னை சோதிப்பதற்காக எனக்கு தந்திருக்கிறான், இதை நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்றுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இருந்தது என்பதை வரலாறை படிக்கும் பொழுது நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்றுதான் இன்னும் ஒரு சம்பவம். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் மக்தப் இப்னு ஸஹல் என்று சொல்லக்கூடிய சஹாபியை பற்றியும் வரக்கூடிய ஒரு சம்பவம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம், எங்களுக்கு ஒரு படிப்பினை தரக்கூடிய சம்பவம் என்பதனால் இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, மக்தப் இப்னு ஸஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் இருந்தார். அந்த தோழர் அனாதை, மிகவும் எளிய ஒரு தோழர். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரிலே மதீனாவிலே ஒரு தோட்டத்திலே விவசாயம் செய்யக்கூடியவராக இருந்தார். அந்த தோட்டம் வேறு ஒரு நபருக்கு சொந்தமான ஒரு தோட்டம். ஆனால் அந்த தோட்டம் பராமுகமாக இருப்பதன் காரணத்தினால், யாரும் பயன்படுத்தாமல் இருப்பதன் காரணத்தினால் இந்த மக்தப் இப்னு ஸஹல் என்று சொல்லக்கூடிய தோழர் அதை பராமரித்து வந்தார். பராமரித்து அதிலே விவசாயம் செய்து அதிலே வரக்கூடிய வருமானத்திலே தனது வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு சஹாபியாக வாழ்ந்து வந்தார். சிறிது காலத்துக்கு பின் அந்த தோட்டத்திற்கு உரிமையான அந்த அன்சாரி தோழர் வந்து அந்த தோழரிடத்திலே கூறுகிறார், இவ்வளவு காலமும் இந்த தோட்டத்தை நீங்கள் பராமரித்தீர்கள், ஆனால் இந்த தோட்டம் எனக்குரியது, இது எனது சொத்து, எனவே இந்த தோட்டத்தை எனக்கு தந்துவிடுங்கள் என்று கூறியதன் பின்னால் இந்த சஹாபி என்ன சொல்கிறார் என்றால், இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிடுகிறார். யா ரசூலல்லாஹ், இந்த தோட்டம் தான் இருக்கிறது, இது என்னுடைய தோட்டம் அல்ல, நான் இந்த தோட்டத்தை பராமரித்து இதில் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறேன், இதில் கிடைக்கிற வருமானத்தினால் தான் எனது வாழ்க்கையை நான் ஓட்டுகிறேன், எனவே இந்த தோட்டத்தை எனக்கு பெற்றுத்தாருங்கள் என்று கூறுகிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழரை அழைத்து, இந்த தோட்டத்தை இவருக்கு கொடுத்து விடுகிறீர்களா என்று கூறியதற்கு அந்த சஹாபி, அந்த அன்சாரி தோழர் மறுத்து விடுகிறார். அது அவருடைய உரிமை. அந்த தோழர் மறுத்து விடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சம்பவம் நடைபெறுகிறது. எங்கே நடைபெறுகிறது? மஸ்ஜிது நபவியிலே நடைபெறுகிறது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த தோழருக்கு அந்த தோட்டத்தை கொடுத்தால் இதற்கு பதிலாக மறுமையில் ஒரு தோட்டம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிவிடுகிறார்கள். இருந்த போதிலும் அந்த அன்சாரி தோழர் அதை மறுத்து அவருடைய தோட்டம் அவருக்கு தேவை என்பதை கூறிவிட்டு சென்று விடுகிறார். இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்திலே மஸ்ஜித் நபவியிலே ஒரு ஓரத்திலே அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை, இந்த சம்பவத்தை, நடைபெறுகிற விடயத்தை காது கொடுத்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை அடைய நினைக்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், பள்ளியிலே இந்த ஒரு விடயம் நடைபெற்றது, ஒரு தோழருக்கு அந்த தோட்டத்தை கொடுத்தால் மறுமையிலே ஒரு தோட்டம் கிடைக்கும் என்று கூறினீர்களே, அதை செய்தால் அது எனக்கும் கிடைக்குமா என்று கேட்டு விடுகிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று கூறியதன் பின்னர் இந்த அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தோட்டத்தை விற்பனை செய்கிறார். விற்பனை செய்து அதிலே கிடைக்கிற வருமானத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த அன்சாரி தோழரிடத்திலே அதே தோட்டத்தை வாங்குகிறார். வாங்கிவிட்டு வந்து அந்த தோட்டத்தை அப்படியே அந்த மக்தப் இப்னு ஸஹல் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரருக்கு அளித்து விட்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த தோட்டத்தை வாங்கி இந்த நபருக்கு கொடுத்து விட்டேன், எனவே நீங்கள் கூறினீர்களே இந்த தோட்டத்தை வாங்கி கொடுத்தால் மறுமையில் எனக்கு ஒரு தோட்டம் கிடைக்கும் என்று, அந்த வாக்கு எனக்கு நிறைவேறுமா என்று கேட்டதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம், உங்களுக்காக வேண்டி மறுமையிலே ஒரு தோட்டம் கிடைக்கும் என்ற வாக்குறுதியை அளித்து விடுகிறார். அது தோட்டம் மட்டுமல்ல, தோட்டத்தின் வாக்குறுதி என்றால் சுவனம் செல்வதற்குரிய வாக்குறுதி கிடைக்கிறது. அன்பானவர்களே, சஹாபாக்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள்.
சஹாபாக்கள் சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஒரு மனிதனுக்கு உதவுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறதா, அந்த சந்தர்ப்பத்தை அறுவடை செய்வதிலே ஆர்வமாக இருந்தார்கள். இதனைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகிறான் தனது திருமறையிலே, சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வின் சுவனத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். நல்லடியார்களை பற்றி கூறும் பொழுது அல்லாஹு தஆலா கூறுகிறான், உலாயிக யுஸாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மை செய்கிற விடயத்திலே போட்டி போட்டுக் கொள்வார்கள். ஒரு நன்மையான விடயம் கிடைக்கும் பொழுது, அதை அறுவடை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் நல்கும் பொழுது அதை அவர்கள் நழுவ விட மாட்டார்கள். அதை எப்படியாவது பற்றி பிடித்துக் கொண்டு அந்த நன்மையை செய்து அதன் மூலம் சுவனத்தை நாடக்கூடியவர்களாக, சுவனத்தை விரும்பக்கூடியவர்களாக அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் காலை முதல் மாலை வரை ஆயிரம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மனைவியோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே பொறுமையாக இருப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதன் மூலம் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தர காத்திருக்கிறார். குழந்தைக்கு அல்லது ஒரு நண்பனுக்கு ஏசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த ஏச்சை ஏசாமல் இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அன்று நாங்கள் பொறுமையாக இருந்தால் அல்லாஹு தஆலா பொறுமையாக இருந்ததற்கான சுவனத்தை தருவார். 4 நண்பர்களுக்கு ஏற்படுகிற ஒரு நோயை சந்திப்பதற்கும் அந்த நண்பனை மருந்தகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தருவான். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டால் அதன் மூலம் சுவர்க்கம் கிடைக்கும். எனவே அன்பானவர்களே, சின்ன விடயங்களை, சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் பெரிய பெரிய கூலிகளை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறார். எனவே சந்தர்ப்பங்களை பயன்படுத்தக்கூடிய மனிதர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி பிஸ்மில்லாஹ், அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நன்மையை சொல்லும் பொழுது அந்த நன்மையை அறுவடை செய்வதற்கும் அந்த நன்மையை முழுமையாக அடைந்து கொள்வதற்கும் எப்படி சிந்தித்து செயல்பட்டார்கள் என்பதற்கான ஓரிரு விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போன்ற ஒரு சம்பவம் தான் யமாமா போர்க்களம் நடந்து கொண்டிருந்தது. அந்த போர்க்களத்திலே அபூ ஜஹம் இப்னு ஹுனைஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபியுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் வெட்டப்பட்டு குற்றுயிருமாக உயிர் போகிற நிலையிலே அப்படி வீழ்ந்து கொண்டே இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவருக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. உடனே அந்த அபூ ஜஹம் இப்னு ஹுனைஃபா என்று சொல்லக்கூடிய தோழர் சிறிது பாத்திரத்திலே ஒருவருக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய அளவு தண்ணீர் இருந்தது. அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவருடைய தோழரிடத்திலே வந்து, குடும்ப உறவினிடத்திலே வந்து அந்த தண்ணீரை கொடுக்கும் பொழுது அந்த குற்றுயிரும் குலை உயிருமாக இருக்கக்கூடிய அந்த தோழருக்கு பக்கத்திலே இன்னும் ஒரு நபர் நீருக்காக, தேவைக்காக, தாகத்திற்காக தேவைப்படுவது அந்த சஹாபிக்கு விளங்கி விடுகிறது. உடனே அந்த சஹாபி கூறுகிறார், எனக்கு தர வேண்டாம், இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு சென்று கொடுங்கள் என்று கூறிவிடுகிறார். உடனே இந்த அபூ ஜஹம் இப்னு ஹுனைஃபா என்று சொல்லக்கூடிய தோழர் அந்த தண்ணீர் கோப்பையை எடுத்துக்கொண்டு அப்படியே மற்ற நபரிடத்திலே வருகிறார். அவர்தான் ஹிஷாம் இப்னு ஆஸ் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடிய சஹாபி. அந்த சஹாபிக்கு தண்ணீரை கொடுக்கும் பொழுது அவருக்கு கேட்கிறது, அவருக்கு பக்கத்திலே தண்ணீர் தேவையோடு இன்னும் ஒரு நபர் இருப்பது. உடனே அந்த ஹிஷாம் இப்னு ஆஸ் இப்னு அம்ர் சொல்லக்கூடிய சஹாபி அந்த தண்ணீர் கோப்பையை மற்றவருக்கு கொண்டு போய் கொடுக்கும்படி ஏவி விடுகிறார். உடனே இந்த சஹாபி அந்த தண்ணீர் கோப்பையை எடுத்துக்கொண்டு அந்த 3வது நபரிடத்திலே ஓடோடி வருகிறார். அன்பானவர்களே, இந்த சம்பவத்தை, இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நிகழ்கிற காலம் எவ்வளவு முக்கியமான ஒரு நேரத்தில் இது நிகழ்கிறது. உயிர் போகக்கூடிய நேரம், யுத்த களம். குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் தான் இருக்கிறது, ஒரு குவளை தண்ணீர் தான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த சஹாபாக்கள் தனக்கு தேவை ஏற்படுகிற பொழுது என்ன சொல்கிறார்? இன்னும் ஒருவருக்கு தேவை ஏற்பட்டால் எனது தேவையை விட மற்றவரது தேவையை முன்னுரிமைப்படுத்துகிறார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். அப்படி 3வது நபருக்கு அந்த தண்ணீர் குவளை செல்கிறது. அந்த குவளை சென்ற நேரத்திலே அந்த 3வது நபர் ஷஹீதாகி விடுகிறார்கள். உடனே அந்த தண்ணீர் கோப்பையோடு 2வது நபருக்கு வருகிறார். 2வது நபரும் ஷஹீதாகி விடுகிறார்.
அதே தண்ணீர் கோப்பையோடு மூன்றாவது நபர் அவருடைய உறவினரிடத்திலே திரும்பி வருகிறார். உறவினரும் இறந்து விடுகிறார்கள். அன்பானவர்களே, எப்படிப்பட்ட சந்தர்ப்பம், எப்படிப்பட்ட நிலைமை! அந்த நிலைமை உயிர் போகிற நிலைமை. ஒரு கோப்பை தண்ணீர் தான் இருக்கிறது, இருந்தாலும் அந்த நேரத்திலே இன்னும் ஒருவருக்கு கொடுப்பதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தை அந்த சஹாபாக்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் 4 பேர்களுக்கு உதவுவதற்கு, 4 நண்பர்களுக்கு உதவுவதற்கு, ஏழைகளுக்கு உதவுவதற்கு, தேவையுள்ளவர்களுக்கு உதவுவதற்கு, அது பொருளியல் ரீதியாக இருந்தாலும் சரி, உடலியல் ரீதியாக இருந்தாலும் சரி, போக்குவரத்து ரீதியான உதவியாக இருந்தாலும் சரி, ஆலோசனை வழங்கக்கூடிய உதவியாக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா இன்னும் ஒருவருக்கு உதவக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்கினால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று இன்னும் ஒரு சம்பவம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே 3 சஹாபாக்கள் தானம் வழங்குவதிலேயும் மிக பெரிய பெயர் பெற்றவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த 3 நபர்களுக்கும் அதிகமாக தானம் வழங்கக்கூடியவர், அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்கள் என்ற பெயர் போட்டு பெயர் விளங்கிய அந்த சஹாபாக்கள் தான் அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார்? அந்த தோட்டத்தை வழங்கி கொடுத்தாரே, வாங்கி கொடுத்தாரே அந்த சஹாபி. அதே போன்று கைஸ் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய சஹாபி, அதே போன்று அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த அரஃபா என்று சொல்லக்கூடிய 3 சஹாபாக்கள். அன்பானவர்களே, அந்த நேரத்திலே இந்த 3 பேர்கள் சம்பந்தமாக 3 விதமான சம்பவங்கள் வருகிறது. அவர்கள் 4 நண்பர்களுக்கு உதவுவதற்கு, ஏதாவது தேவை ஏற்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு எப்படி தனது வாழ்க்கையை பயன்படுத்தினார்கள், அவர்களுக்கு கிடைக்கிற அனைத்து சந்தர்ப்பங்களையும் எப்படி அறுவடை செய்து கொண்டார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் 3 சம்பவங்கள் வருகிறது. அதிலே முதலாவது தான் அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார்? தனது தோட்டத்தை விற்று மற்றவருக்கு இன்னொரு தோட்டத்தை வாங்கி கொடுத்து அதன் மூலம் சுவனத்தில் தோட்டத்தை பெற்றுக் கொண்டாரே, அதே அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் பாதையோரமாக சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு தோட்டத்திலே ஒரு சிறுவன், எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்த, அபிசீனியா நாட்டை சேர்ந்த ஒரு சிறுவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே அங்கு மிக தூர பிரதேசத்தில் இருந்து ஒரு நாய் வந்து அந்த சிறுவனிடத்திலே நாக்கை நீட்டிக்கொண்டு நிற்கிறது. அந்த சிறுவனிடத்திலே கையிலே 3 ரொட்டி துண்டுகள் இருக்கிறது. அந்த சிறுவன் அந்த நாய்க்கு முதலாவது ரொட்டி துண்டை கொடுத்தார். அந்த நாய் அதை உண்டுவிட்டு திரும்பவும் நிற்கிறது. 2வது ரொட்டி துண்டையும் கொடுத்தார். அதையும் உண்டுவிட்டு அந்த நாய் அதே இடத்திலே இருக்கிறது. 3வது ரொட்டி துண்டையும் கொடுத்தார். அதையும் உண்டுவிட்டு அந்த நாய் அதே இடத்திலே இருக்கும் பொழுது அந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து கேட்டார், உங்களுக்கு எவ்வளவு கூலி கிடைக்கிறது? உடனே அந்த சிறுவன் சொன்னார், எனக்கு ஒரு நாள் வேலை செய்தால், நான் அடிமையாக இருக்கிறேன், வேலை செய்தால் 3 ரொட்டி துண்டு தான் கிடைக்கும். உடனே சஹாபி கேட்டார், ஏன் அந்த 3 ரொட்டி துண்டை இதே நாய்க்கு கொடுத்து விட்டீர்கள் என்று. உடனே அந்த சிறுவன் கூறுகிறார், இந்த பிரதேசத்திலே நாய்கள் இல்லை, இந்த நாய் தூரத்திலிருந்து வந்திருக்க வேண்டும், அதற்கு பசி கூடுதலாக இருந்திருக்க வேண்டும், எனவே ஒன்றை நான் வைத்துக் கொண்டு அந்த நாயை ஏமாற்ற நான் விரும்பவில்லை என்று அந்த சிறுவன் பதில் சொன்னவுடன் இந்த சஹாபி நினைக்கிறார், இந்த பிரதேசத்திலே நான் தான் மிகவும் தர்மம் செய்யக்கூடியவர்கள் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் என்னை விட தர்மம் செய்யக்கூடிய பலர் இருக்கிறார் என்று உணர்ந்து அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே சிறுவனை வாங்கி அவரை விடுதலை செய்து அதே தோட்டத்தை அதே சிறுவனுக்கு வாங்கி கொடுத்தார்கள் என்று வரலாறிலே வருகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சஹாபாக்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டார்கள். அது மனிதனாக இருந்தாலும் பரவாயில்லை, அது மிருகமாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒருவருக்கு உதவுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை நிச்சயமற்றது. எத்தனை சொத்துக்களை நாங்கள் வைத்திருந்தாலும் நாளைய நாள் நாங்கள் உயிரோடு இருப்போமா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எனவே வாழ்கிற பொழுதில் அதை மக்களுக்கு கொடுத்து 4 பேருக்கு நலவுகளை செய்வதற்கு பயன்படுத்தி சந்தர்ப்பங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை அறுவடை செய்து அதன் மூலம் சுவனம் செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும்
உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அக்மிஸ் ஸலாத்.